SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குரங்கம்மை தொடர்பில் சுகாதார அமைச்சின் அறிவிப்பு. 25 நாடுகளுக்கான சுற்றுலா விசா கட்டணம் தள்ளுபடி, மகிழியான மகிழ்ச்சி தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அனுமதி. கெஹலியவின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு. நிவித்திலக்க பகுதியை உலுக்கிய 2 மரணங்கள். இப்ராஹிம் ரைசியின் மரணம், வெளியாகியுள்ள விசாரணை முடிவுகள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். உலக அளவில் குரங்கம்மை நோய் பரவி வருவதை கருத்தில் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாடு முழுவதும் தொற்று தடுப்பு செயல்முறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் குறித்த நோயாளர்களுக்காக கொழும்பு தொற்று நோய் நிறுவனத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் குரங்கு காய்ச்சல் நோயாளர்களை கண்டறிவதற்கான ஆய்வு வசதிகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் நோய்க்கான சிகிச்சை அளிப்பு தொடர்பான தேவையான வழிகாட்டுதல் மற்றும் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையும் அனைத்து சுகாதார நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முயற்சியில் 25 நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்களுக்கான சுற்றுலா விசா கட்டணத்தை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவையில் இந்த பிரேரணை விவாதிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளதுடன் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 7 நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு சுற்றுலா விசா கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்ட முந்தைய கொள்கையை இந்த முயற்சி பின்பற்றுகிறது. மேலும் 35 நாடுகளின் பிரஜைகள் இலவச விசா வசதியின் கீழ் இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு அனுமதி அங்கீகாரம் அமைச்சரவை வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். தரமற்ற மனித இன்புளுவன்சாவில் தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற தடுப்பூசி சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல பிப்ரவரி 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் மறுநாள் மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன்படி தற்போது வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணவன் ஒருவன் தனது மனைவியையும் மகனையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீவித்திலக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலவான வீதி தேல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான கணவர், மனைவி, 18 வயதுடைய மகன் மற்றும் 8 வயதுடைய மகள் ஆகியோர் வசித்து வந்ததுடன் குடும்ப தகராறு காரணமாக நேற்று இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி மற்றும் மகன் இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது சந்தேக நபரான 48 வயதுடைய கணவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனை அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவர் உதய சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி குறைத்த தரங்களுக்கு 24% மற்ற பதவிகளுக்கு 24% முதல் 35% அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பளத்தை அதிகரிக்கும் போது தகுதி, அனுபவம் மற்றும் அவர் தற்போது செய்து வரும் பணி குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். கடந்த மே மாதம் ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட உலங்கு வானூர்தி விபத்து என்று இறுதி விசாரணைகள் முடிவு வெளியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மோசமான வானிலை மற்றும் விமானியால் உலங்கு வார்துணையின் இடையே கையாள இயலாமையால் ஏற்பட்டது என்று இறுதி விசாரணை முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஈரானிய செய்தி நிறுவனமான ஸ்பாட்ஸ் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த உலங்கு வார்நூறு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிக எடையை சுமந்து சென்றதை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் கடந்த மே மாதம் ஈரானிய இராணுவத்தின் ஆரம்ப விசாரணைகளில் உறுதிப்படுத்துகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குரங்கம்மை தொடர்பில் சுகாதார அமைச்சின் அறிவிப்பு. 25 நாடுகளுக்கான சுற்றுலா விசா கட்டணம் தள்ளுபடி, மகிழியான மகிழ்ச்சி தகவல். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அனுமதி.
கெஹலியவின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு. நிவித்திலக்க பகுதியை உலுக்கிய 2 மரணங்கள். இப்ராஹிம் ரைசியின் மரணம் வெளியாகியுள்ள விசாரணை முடிவுகள்.